விக்கிரக ஆராதனை. பூர்வ காலம் துவக்கி நான் உன் நுகத்தடியை முறித்து உன் கட்டுகளை அறுத்தேன். நான் அடிமைப்படுவதில்லை என்று நீயும் சொன்னாயே. ஆகிலும் உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் நீ வேசியாய் திரிகிறாய். நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சைச் செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சைச் செடியின் ஆகாத கொடிகளாய் மாறிப்போனது என்ன? நீ உன்னை உவர் மண்ணினாலே கழுவி அதிக சவுக்காரத்தை கையாடினாலும் உன் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் தீட்டுப்படவில்லை, நான் பாகால்களை பின்பற்றவில்லை என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தை பார். நீ செய்ததை உணர்ந்து கொள். தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண் ஒட்டகம் நீ. வனாந்திரத்திலே பழகினதும் தன் இச்சையின் மத வெறியிலே காற்றை உட்கொள்ளுகிறதுமான காட்டுக்கழுதை நீ. அதன் ஆவலை நிறுத்தி அதை திருப்புகிறவன் யார்? அதை தேடுகிறவர்கள் ஒருவரும் வருத்தப்பட வேண்டியதில்லை. அதன் மாசத்தில் அதை கண்டுபிடிப்பார்கள். உன் கால் வெறுங்காலாகாதபடிக்கும் உன் தொண்டை வறட்சி ஆகாதபடிக்கும் அடக்கிக்கொள் என்றால் நீ அது கூடாத காரியம், நான் அப்படி செய்ய மாட்டேன், அந்நியரை நேசிக்கிறேன், அவர்கள் பிறகே போவேன் என்கிறாய். திருடன் அகப்படுகிற போது எப்படி வெட்கப்படுகிறானோ அப்படியே இஸ்ரவேல் வம்சத்தார் வெட்கப்படுவார்கள். கட்டையை பார்த்து நீ என் தகப்பன் என்றும் கல்லை பார்த்து நீ என்னை பெற்றாய் என்றும் சொல்லுகிற அவர்களும், அவர்கள் ராஜாக்களும், அவர்கள் பிரபுக்களும், அவர்கள் ஆசாரியர்களும், அவர்கள் தீர்க்கதரிசிகளும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் தங்கள் முகத்தை அல்ல, தங்கள் முதுகை எனக்கு காட்டினார்கள். தங்கள் ஆபத்து காலத்திலோ எழுந்து எங்களை ரட்சியும் என்கிறார்கள். நீ உனக்கு உண்டு பண்ணின தேவர்கள் எங்கே? உன் ஆபத்து காலத்தில் உன்னை ரட்சிக்க கூடுமானால் அவைகள் எழும்பட்டும். யூதாவே, உன் பட்டணங்களின் இலக்கமும் உன் தேவர்களின் இலக்கமும் சரி. இஸ்ரவேல் ஜனத்தார் விக்கிரக ஆராதனைக்காரராய் இருக்கிறார்கள். இதுவே அவர்களுடைய பிரதான பாவம். அவர்கள் உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் வேசியாய் திரிகிறார்கள். அவர்களுக்குள் எந்தவிதமான நிச்சயமும் இல்லை. அவர்கள் விக்கிரக ஆராதனையில் திருப்தி அடையவும் இல்லை. தங்களுடைய மனதிலே நிம்மதி இல்லாமல் அவர்கள் அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். நீ வேசியாய் திரிகிறாய் என்று கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாரை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் இப்போது ஆவிக்குரிய வேசித்தனம் பண்ணுகிறார்கள். விக்கிரக ஆராதனை சம்பந்தப்பட்ட எல்லாவிதமான அசுத்தங்களையும் பண்ணுகிறார்கள். கர்த்தர் பூர்வகாலம் துவக்கி இஸ்ரவேல் ஜனத்தாருடைய நுகத்தடியை முறித்தார். அவர்களுடைய கட்டுகளை அறுத்தார். இப்போது அவர்கள் நான் அடிமைப்படுவதில்லை என்று சொன்னார்கள். ஆனால் இப்போது அவர்கள் விக்கிரகங்களுக்கு அடிமைகளாய் இருக்கிறார்கள், வேசிகளாய் திரிகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்களுக்கென்று விக்கிரகங்களை செய்கிறார்கள். விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டி அவற்றை ஆராதிக்கிறார்கள். இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள சாதாரண ஜனங்கள் மாத்திரமல்ல, அவர்களுடைய ராஜாக்களும் பிரபுக்களும் ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் வெட்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் கட்டையை பார்த்து நீ என் தகப்பன் என்றும் கல்லை பார்த்து நீ என்னை பெற்றாய் என்றும் சொல்லுகிறார்கள். நீ என் தகப்பன் என்னும் வாக்கியத்திற்கு நீயே என்னுடைய தேவன் என்றும் நீயே எனக்கு ஆதாரம், என்னுடைய காரணகர்த்தா என்றும் பொருள். இஸ்ரவேல் ஜனத்தார் மரக்கட்டையை பார்த்து நீ என் தகப்பன் என்று சொல்லி அதற்கு கீழ்ப்படியே தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். கல்லை பார்த்து நீ என்னை பெற்றாய் என்று சொல்லும்போது நீ என் தாய் என்று சொல்லுகிறார்கள். தாய் பிள்ளையை போஷிப்பது போல விக்கிரகத்தின் கல் தங்களை போஷிக்க வேண்டும் என்றும் தங்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறார்கள். கர்த்தராகிய தேவனே நம்முடைய பரமபிதா. அவரே சர்வ சிருஷ்டிகர். அவரே நம்மை உண்டாக்கினவர். நாம் கர்த்தரை மாத்திரமே ஆராதிக்க வேண்டும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ சிறிது காலம் கர்த்தரை ஆராதித்துவிட்டு அதன் பின்பு கர்த்தரை விட்டு விலகி போய் விடுகிறார்கள். கட்டையையும் கல்லையையும் தங்களுக்கு தெய்வங்களாக்குகிறார்கள். அதன் பின்பு கட்டைக்கும் கல்லுக்கும் உருவங்களை கொடுக்கிறார்கள்.
அந்த உருவங்களுக்கு ஆவியும் சக்தியும் இருப்பதாக சொல்லி அவற்றை பணிந்து கொள்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தாருடைய சிந்தை குழப்பத்தில் இருக்கிறது. அவர்கள் கர்த்தரை ஆராதனை செய்த வரையிலும் அவர்களுக்கு தெளிந்த சிந்தனை இருந்தது. எப்போது மாயையை ஆராதிக்க ஆரம்பித்தார்களோ அப்போதே அவருடைய சிந்தை பாதிக்கப்பட்டு விட்டது. ஆகையினால்தான் அவருடைய கண்களுக்கு கட்டைகள் தகப்பனாகவும் கல்லுகள் தாயாகவும் தெரிகிறது. விக்கிரக ஆராதனைக்காரர்கள் தங்களுக்கு திரளான எண்ணிக்கையில் தெய்வங்கள் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தர் மாத்திரமே மெய்யான தேவன். அவர் ஒருவர் மாத்திரமே தேவன். இஸ்ரவேல் ஜனத்தாரோ சேனைகளின் கர்த்தராகிய ஒரே தேவனிடத்தில் திருப்தியா இல்லை. தங்களுக்கு திரளான தெய்வங்கள் வேண்டும் என்று விரும்பி ஏராளமான தேவர்களை உண்டு பண்ணுகிறார்கள். யூதாவே, உன் பட்டணங்களின் இலக்கமும் உன் தேவர்களின் இலக்கமும் சரி என்று கர்த்தர் சொல்லுகிறார். விக்கிரகங்களாக இருந்தாலும் அவர்கள் ஒரே விக்கிரகத்திடம் திருப்தியாய் இருப்பதில்லை. ஒவ்வொரு பட்டணத்திற்கும் ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணுகிறார்கள். திரளான எண்ணிக்கைகளில் பிரியப்படுகிறார்கள். கர்த்தர் ஒருவராகவே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்பதையும் அவர் ஒருவராகவே பலத்த கிரியைகளை நடப்பிக்கிறார் என்பதையும் இஸ்ரவேல் ஜனத்தார் மறந்துவிட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் விக்கிரகங்களை ஆராதிப்பதினால் அவர்களிடத்தில் அக்கிரமம் பெருகி இருக்கிறது. கர்த்தருக்கு முன்பாக அவர்களுடைய அக்கிரமத்தின் கரைகள் எப்போதும் இருக்கும். தங்களுடைய அக்கிரமத்தின் கரைகளை அவர்களால் கழுவி சுத்தம் பண்ண முடியாது. நீ உன்னை ஒவ்வொரு மண்ணினாலே கழுவி அதிக சவுக்காரத்தை கையாடினாலும் உன் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். தாங்கள் விக்கிரகங்களை தெய்வங்களாக பாவித்து அவற்றை ஆராதிக்கவில்லை என்று இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறார்கள். தாங்கள் விக்கிரகங்களை பேய்களாகவும் பிசாசுகளாகவும் நினைத்து அவற்றுக்கு மரியாதை கொடுப்பதாக சொல்லுகிறார்கள். தெய்வத்திற்குரிய மரியாதையை விக்கிரகங்களுக்கு கொடுக்கவில்லை என்று மாய்மாலம் பண்ணுகிறார்கள். தாங்கள் உண்டு பண்ணின விக்கிரகங்களுக்கு சமுதாயத்திலே மரியாதை கொடுத்து அவற்றை கனம் பண்ணுவதாக சொல்லுகிறார்கள். இவையெல்லாம் மாய்மாலமான வார்த்தைகள், உண்மையை மறைப்பதற்கு சொல்லப்படும் சாக்கு போக்குகள். நான் தீட்டுப்படவில்லை, நான் பாகால்களை பின்பற்றவில்லை என்று நீ எப்படி சொல்லுகிறாய் என்று கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாரிடம் கேட்கிறார். அவர்கள் விக்கிரகங்களை வெளியரங்கங்களில் ஆராதிக்காமல் ரகசியமான இடங்களில் ஆராதிக்கிறார்கள். தங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் மூடி மறைப்பதற்கு முயற்சி பண்ணுகிறார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பர்கள் அந்தகாரத்தில் அவரவர் தங்கள் விக்கிரகங்களின் சித்திர வினோத அறைகளில் செய்கிறதை நீ கண்டாயா? கர்த்தர் எங்களை பார்க்கிறதில்லை, கர்த்தர் தேசத்தை கைவிட்டார் என்று சொல்லுகிறார்களே என்றார். எசேக்கியேல் 8:12. தாங்கள் விக்கிரகங்களை ஆராதிப்பதை யாராலும் நிரூபிக்க முடியாது என்று நினைக்கிறார்கள். இந்த துணிகரத்தில்தான் நான் பாகால்களை பின்பற்றவில்லை என்று சொல்லுகிறார்கள். அவர்களுடைய அக்கிரமத்தின் கரைகள் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது. விக்கிரக ஆராதனையின் ஓர் அம்சமாக அவர்கள் குற்றமில்லாத இரத்தத்தையும் சிந்துகிறார்கள். ஒவ்வொரு மண்ணினாலும் சவுக்காரத்தினாலும் தங்கள் மேல் படிந்துள்ள இரத்த கரைகளை கழுவிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய அக்கிரமத்தின் கரைகள் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது. கர்த்தருக்கு மறைவான ரகசியம் எதுவும் இல்லை. பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தை பார் என்று கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாரிடம் சொல்லுகிறார். அவர்கள் உயர்ந்த மேடுகளில் மாத்திரமல்ல, பள்ளத்தாக்குகளிலும் தங்கள் விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள். அவர்கள் உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் வேசியாய் திரிகிறார்கள். நீங்கள் பச்சையான சகல மரத்தின் கீழும் விக்கிரக தேவர்களோட மோகாக்கினியில் வெந்து பள்ளத்தாக்குகளிலே கல்மலை வெடிப்புகளின் கீழ் பிள்ளைகளை கொன்று போடுகிறவர்கள். பள்ளத்தாக்குகளில் உள்ள வளவளப்பான சிலைகளிடத்தில் உன் பங்கு இருக்கிறது. அவைகளே உன் வீதம். அவைகளுக்கு நீ பானபலியை வார்த்து போஜன பலியையும் செலுத்துகிறாய். இவைகளின் மேல் பிரியப்படுவேனோ? ஏசாயா 57:5-6. இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. எண்ணாகமம் 25:3. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாரிடம், பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தை பார், நீ செய்ததை உணர்ந்து கொள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் இங்கு பள்ளத்தாக்கு என்று சொல்லுவது இன்னும் புத்திரரின் பள்ளத்தாக்கு என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். அங்கே விக்கிரக ஆராதனைக்காரர்கள் மோளேகுக்கு தங்கள் குழந்தைகளை உயிரோடு பலியிடுவது வழக்கம். புறஜாதி ஜனங்கள் தங்கள் பிள்ளைகளை மோளேகுக்கு பலியிட்டது போல இப்போது இஸ்ரவேல் ஜனங்களும் தங்கள் பிள்ளைகளை மோளேகுக்கு பலியிடுகிறார்கள்.
இந்த அக்கிரமத்தின் கரைகள் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். பூர்வ காலம் துவக்கி நான் உன் நுகத்தடியை முறித்து உன் கட்டுகளை அறுத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அவர்களோ கர்த்தர் தங்களுக்கு செய்த நன்மைகளை மறந்துவிட்டு அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறார்கள். அவரை விட்டு விலகி தூரமாய் போய்விடுகிறார்கள். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளின் கட்டுகளை அறுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் இதை நினைவு கூர்ந்து தங்களை கர்த்தரோடு கட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தரை விட்டு பிரியாமல் அவரோடு ஐக்கியமாய் இணைந்திருக்க வேண்டும். கர்த்தர் தங்களுடைய நுகத்தடியை முறித்தார் என்பதை நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு அவர்கள் எக்காலத்திலும் நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் தங்களுக்கு செய்த நன்மைகளை இஸ்ரவேல் ஜனத்தார் சிறிது காலம் நினைவில் வைத்திருக்கிறார்கள். அழகான வார்த்தைகளினால் கர்த்தருக்கு வாக்கு பண்ணுகிறார்கள். நான் அடிமைப்படுவதில்லை என்று கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய பிரமாணங்களையும் அவருடைய வார்த்தைகளையும் கட்டளைகளையும் நான் மீறுவதில்லை என்று அழகாக சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய வார்த்தையில் உண்மை இல்லை. சொற்ப எண்ணிக்கையுள்ள ஜனமாக இருந்தவர்களை கர்த்தர் பலுகி பெருகச் செய்தார். அவர்களை இஸ்ரவேல் தேசமாக உருவாக்கினார். நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அவர்களோ தங்களுடைய சுபாவத்தில் சீரழிந்து போகிறார்கள். நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டப்பட்டவர்கள் காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாக மாறிப்போனார்கள். அவர்களுடைய ஜீவியத்தில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாயிற்று. ஆரம்பத்தில் அவர்கள் கர்த்தரை ஆராதித்தார்கள். கர்த்தரோடு நெருங்கி ஐக்கியத்தில் இருந்தார்கள். யோசுவாவின் நாட்களிலும் யோசுவாவுக்கு பின்பு இஸ்ரவேலின் மூப்பருடைய காலத்திலும் இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரையே சேவித்தார்கள். யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய கிரியைகள் யாவையும் அறிந்து யோசுவாவுக்கு பின்பு வெகுநாள் உயிரோடு இருந்த மூப்பருடைய சகல நாட்களிலும் இஸ்ரவேலர் கர்த்தரை சேவித்தார்கள். யோசுவா 24:31. யோசுவாவின் காலத்திற்கு பின்பு அடுத்து வந்த சந்ததியார் கர்த்தரையும் அறியவில்லை, கர்த்தர் தங்களுக்கு செய்த நற்கிரியைகளையும் அறியவில்லை. அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. நியாயாதிபதிகள் 2:10. இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போனார்கள். அவர்களுடைய ஜீவியத்தில் கர்த்தருக்கு விரோதமான பாவங்களும் துன்மார்க்கங்களும் அதிகரித்தது. முடிவிலே அவர்கள் காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாக மாறிப்போனார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் விக்கிரக ஆராதனையில் மிகவும் பிரியமாய் இருக்கிறார்கள். விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுவதில் வேகத்தையும் விறுவிறுப்பையும் முரட்டாட்டத்தையும் காண்பிக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையும் அவருடைய தெய்வீக பராமரிப்பும் அவருடைய இருதயத்தில் பேசவில்லை. அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்க்காமல் விக்கிரகங்களை மாத்திரமே நோக்கி பார்க்கிறார்கள். கர்த்தர் அவர்களை தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண் ஒட்டகம் என்று சொல்கிறார். மேலும் கர்த்தர் அவர்களை வனாந்தரத்திலே பழகினதும் தன் இச்சையின் மத வெறியிலே காற்றை உட்கொள்கிறதுமான காட்டுக்கழுதை என்றும் சொல்லுகிறார். பெண் ஒட்டகமும் காட்டுக்கழுதையும் வேலை செய்வதற்கு பழக்கப்படவில்லை. வேலை செய்யும் பயிற்சி இல்லாததினால் இந்த மிருகங்கள் தாறுமாறாக ஓடுகிறது, தங்களுக்கு இஷ்டமானதை செய்கிறது. காட்டுக்கழுதையின் ஆவலை நிறுத்த முடியாது. அது போகும் பாதையில் இருந்து அதை திசை திருப்பவும் முடியாது. பெண் ஒட்டகமும் காட்டுக்கழுதையும் கற்பம் தரிக்கும் வரையிலும் அங்கும் இங்குமாக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும். அவை கற்பம் தரித்து அவற்றின் வயிற்றில் குட்டி இருக்கும் போதோ அவற்றால் வேகமாக ஓட முடியாது. காட்டுக்கழுதையை தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் ஒருவரும் வருத்தப்பட மாட்டார்கள். அதன் மாசத்தில் அவற்றை கண்டுபிடிக்க முடியும் என்று எல்லோருக்கும் தெரியும். விக்கிரக ஆராதனை விஷத்தன்மை உள்ளது. விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்கள் மதிமயங்கி இருப்பார்கள். அவர்கள் தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண் ஒட்டகம் போலவும் காட்டுக்கழுதை போலவும் ஒருவருக்கும் அடங்காமல் இருப்பார்கள். அவை காட்டில் இருக்கும்போது அவற்றை வேலைக்கு பயன்படுத்தவும் முடியாது. ஆனாலும் அந்த மிருகங்களுக்கும் ஒரு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலம் வரும்போது அவை எவ்வளவு வேகமாக ஓடுகிற மிருகங்களாக இருந்தாலும், எவ்வளவு முரட்டாட்டம் பண்ணுகிற மிருகங்களாக இருந்தாலும் அவற்றின் மீதும் நுகம் வைக்கப்படும். அந்த மிருகங்களும் வேலை செய்ய பழகும். விக்கிரக ஆராதனைக்காரருக்கு வேதனையும் துன்பமும் அதிகரிக்கும் போது அவர்களுடைய செவிகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு திறக்கும். உபத்திரவம் அதிகரிக்கும் போது அதுவரையிலும் கடினமாய் இருந்த இருதயம் மென்மையாகும்.
பிரச்சனைகளும் கவலைகளும் அதிகரிக்கும் போது அதுவரையிலும் கர்த்தரை பார்க்காமல் தங்கள் கண்களை மூடிக்கொண்டவர்கள் இனிமேல் தங்கள் கண்களை திறந்து கர்த்தரை பார்ப்பார்கள். தங்கள் காதுகளை திறந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பார்கள். கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிவார்கள். இதுவரையிலும் தாறுமாறாய் ஓடினவர்கள் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் கட்டுப்பாடாய் ஜீவிப்பார்கள். தன் இச்சையின் மதவெறியில் காட்டு கழுதைகளைப் போல அலைந்து திரிந்தவர்கள் இச்சை அடக்கத்தோடும் பயபக்தியோடும் கர்த்தர் நியமித்திருக்கிற இலக்கை நோக்கி முன்னேறி செல்லுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் தாறுமாறு இருக்காது, சகலமும் ஒழுங்கும் கிரமமுமாய் இருக்கும். இஸ்ரவேல் ஜனத்தார் விக்கிரக ஆராதனையில் பழகி போய்விட்டார்கள். அவர்களால் விக்கிரக ஆராதனையை விட்டு விலகி வர முடியவில்லை. அவர்களுக்கு மனமாற்றம் உண்டாகவில்லை. அவருடைய ஜீவியத்தில் ஆவிக்குரிய மறுமலர்ச்சியும் ஏற்படவில்லை. அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் துணிகரமான பாவங்களை செய்கிறார்கள். கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி போய் விடுகிறார்கள். கர்த்தரை ஆராதியாமல் விக்கிரகங்களுக்கு தூபங்களை காட்டுகிறார்கள். கர்த்தருடைய நீதியான நியாய தீர்ப்பு அவர்கள் மேல் வருகிறது. கர்த்தர் அவர்களை அந்நிய தேசத்து சிறையிருப்புக்கு ஒப்புக் கொடுக்கிறார். அவர்கள் கால் வெறுங்காலாயிற்று. அவர்களுடைய தொண்டை வறட்சி அடைந்தது. அவர்கள் வெறும் காலால் அந்நிய தேசத்து சிறையிருப்புக்கு நடந்து போகிறார்கள். அவருடைய தாகத்தை தீர்ப்பதற்கு தண்ணீர் கொடுக்கப்படவில்லை. அவர்கள் ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய கர்த்தரை விட்டுவிட்டார்கள். இப்போதோ தொண்டை வறண்டு போய் தாகத்தால் தவிக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டுவிட்டு அந்நிய தெய்வங்களை பற்றி கொண்டார்கள். கர்த்தரை ஆராதிக்கிற முறைமைகளை கைவிட்டுவிட்டு புதிய முறைமைகளை கற்றுக்கொண்டார்கள். கர்த்தருக்கு முன்பாக தங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டியவர்கள் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே மோளேகுக்கு தங்கள் பிள்ளைகளை உயிரோடு பலி செலுத்தினார்கள். அந்நிய தெய்வங்களை விரும்பினார்கள். நூதன ஆராதனைகளை விரும்பினார்கள். கர்த்தர் அவர்களை நூதன தேசத்திலே நூதன ராஜாக்களுக்கு அடிமைகளாக விற்று போட்டார். நூதனத்தை விரும்பியவர்களுக்கு நூதனத்தை கொடுத்து விட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும் என்றும் அவர்கள் கர்த்தரிடத்தில் பயபக்தியாயும் ஐக்கியமாயும் இருக்க வேண்டும் என்றும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். ஆனால் அவர்களோ அது கூடாத காரியம், நான் அப்படி செய்ய மாட்டேன், அந்நியரை நேசிக்கிறேன், அவர்கள் பிறகே போவேன் என்று சொன்னார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவில்லை. அவர்கள் கர்த்தருடைய கிருபையை அசட்டை பண்ணி விட்டார்கள். விசுவாசிகளாகிய நாம் கர்த்தருடைய கிருபையையும் இரக்கத்தையும் ஒருபோதும் அசட்டை செய்து அலட்சியம் பண்ணிவிடக் கூடாது. நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு கர்த்தருடைய கிருபை போதுமானதாய் இருக்கிறது. நம்முடைய பாவங்களுக்கு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வரும்போது நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் கிருபை மிகுந்தவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் நாம் உண்மையாய் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வரும்போது நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பதற்கும் மறப்பதற்கும் நம்மை சுத்தப்படுத்துவதற்கும் அவர் கிருபையும் இரக்கமும் மிகுந்தவராகவே இருக்கிறார். ஆகையினால் கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய கிருபையை ஒருபோதும் அசட்டை பண்ணிவிடக் கூடாது. நம்முடைய பாவங்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் நம்முடைய பாவங்களை விட்டு விலகி கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கிருபை நமக்கு அதிகமாய் வேண்டும் என்று ஜெபம் பண்ண வேண்டும். நாம் நரகத்திற்கு இக்கரையில் இருக்கும்போது நமக்கு இன்னும் ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது. ஒருவன் நரகத்திற்கு போகும் வரையிலும் நான் ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்ல முடியாது. நரகத்திற்கு போன பின்பு ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. அது வரையிலும் ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்புள்ளது. இதுவே கர்த்தருடைய பெரிதான கிருபை. இஸ்ரவேல் ஜனங்களோ தங்கள் பாவங்களுக்கு மனம் வருந்தி கர்த்தரிடத்தில் இருந்து பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளாமல் அது கூடாத காரியம், நான் அப்படி செய்ய மாட்டேன் என்று துணிகரமாய் சொல்லுகிறார்கள். விக்கிரக ஆராதனைக்காரர்களுக்கு வெட்கமும் இலச்சையும் அவமானமும் உண்டாகும். அவர்கள் கர்த்தரை நம்பாமல் விக்கிரகங்களை நம்புகிறார்கள். தங்களுடைய ஆபத்து காலத்தில் தாங்கள் நம்புகிற விக்கிரகங்கள் தங்களுக்கு உதவி புரியும் என்று சொல்லுகிறார்கள். அவர்களுடைய விக்கிரகங்கள் ஒருபோதும் அவர்களை ரட்சிக்கப் போவதில்லை. விக்கிரகங்களுக்கு ஜீவனும் இல்லை, பலனும் இல்லை. திருடன் அகப்படுகிற போது எப்படி வெட்கப்படுகிறானோ அப்படியே இஸ்ரவேல் வம்சத்தார் வெட்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒருவன் பாவத்திற்கு மனம் திரும்பி ரட்சிக்கப்படும் போது தன்னுடைய பழைய பாவ வாழ்க்கையை நினைத்து வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் போது அதை முற்றிலுமாய் மன்னித்து மறந்தும் விடுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ ஏமாற்றத்தினால் வெட்கம் உண்டாகும்.
அவர்கள் கட்டையை பார்த்து நீ என் தகப்பன் என்றும், கல்லை பார்த்து நீ என்னை பெற்றாய் என்றும் சொல்லுகிற அவர்களும், அவர்கள் ராஜாக்களும், அவர்கள் பிரபுக்களும், அவர்கள் ஆசாரியர்களும், அவர்கள் தீர்க்கதரிசிகளும் வெட்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் கர்த்தருக்கு தங்கள் முகத்தை காண்பியாமல் தங்கள் முதுகை காட்டினார்கள். அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வராமல் அவருடைய சமூகத்தை விட்டு விலகி போனார்கள். அவர்களுக்கு ஆபத்து காலம் வரும்போதோ கர்த்தரிடத்தில் ஓடி வருகிறார்கள். எழுந்து எங்களை ரட்சியும் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தர் அவர்களை பார்த்து, நீ உனக்கு உண்டு பண்ணின தேவர்கள் எங்கே? உன் ஆபத்து காலத்தில் உன்னை ரட்சிக்க கூடுமானால் அவைகள் எழும்பட்டும் என்று சொல்லுகிறார். நீ போய் உங்களுக்காக தெரிந்து கொண்ட தேவர்களை நோக்கி முறையிடுங்கள், அவைகள் உங்கள் ஆபத்தின் காலத்தில் உங்களை ரட்சிக்கட்டும் என்றார். நியாயாதிபதிகள் 10:14. இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள். தங்களுக்கு ஆபத்து வரும்போதோ கர்த்தரிடத்தில் முறையிடுகிறார்கள். கர்த்தர் அவர்களை விக்கிரகங்களிடத்திற்கே அனுப்பிவிடுகிறார். விக்கிரகத்திற்கு ஜீவனும் பலனும் இருக்குமென்றால் அவை எழும்பட்டும் என்றும், அவை அவர்களை ரட்சிக்கட்டும் என்றும் சொல்லிவிடுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் தங்கள் ஆபத்து காலத்தில் கர்த்தரிடத்தில் வந்து, எழுந்து எங்களை ரட்சியும் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தரோ விக்கிரகங்கள் எழும்பட்டும் என்று சொல்லிவிடுகிறார். விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டிவிட்டு ஆபத்து காலத்தில் கர்த்தரிடத்தில் வந்து உதவி கேட்பது நியாயமல்ல. அது கர்த்தருக்கு பிரியமாய் இல்லை. இஸ்ரவேலின் பாவங்களை ஒவ்வொரு மண்ணினாலோ அல்லது சவுக்காரத்தாலோ கழுவ முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே மனுஷருடைய சகல பாவங்களையும் நீக்கி அவர்களை சுத்திகரிக்கும். கட்டை, கல் என்பவை விக்கிரகங்களை குறிக்கும் வார்த்தையாகும். இஸ்ரவேல் புத்திரர் தங்களுக்கு கிடைத்துள்ள ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தரை துதியாமல் விக்கிரகங்களை துதிக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் விக்கிரகங்களை ஆராதித்தாலும் தங்களுடைய ஆபத்து காலங்களில் கர்த்தரை நோக்கியே கூப்பிடுகிறார்கள். அவர்களுக்கு ஏராளமான விக்கிரகங்கள் உள்ளன. அவர்களுடைய ஆபத்து காலங்களில் அந்த விக்கிரகங்களால் அவர்களுக்கு உதவி புரிய முடியாது.